சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை நம்ம எல்லாரும் திருப்புவோம். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறார். நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தையை மிகுதியாய் கேட்டவர்கள். அவர்களைப் போல கடவுளுடைய சத்தத்தை முகமுகமாய் கேட்டவர்கள் யாரும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நேரடியாய் பெற்றுக்கொண்டவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் அவர் மாமிசத்தில் வாழ்ந்த காலங்களிலே திரளான மக்களை கண்டபோது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று மனதுருகி அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களோடு கூட பேசினார். தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் மக்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறது, இருளை வெளிச்சமாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம எல்லாருடைய வாழ்விலும் தேவை. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கேட்கிற அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்கே செய்வானா? பாபிலோனில் செய்வான். பாபிலோனை குறித்து கடந்த வார்த்தையில சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். பாபிலோன் என்ற அந்த இடம் இல்லாவிட்டால் பாபிலோன் என்கிறதான அந்த தேசம், அந்த பெயர் எப்படி வந்தது என்றால், நோவாவின் காலத்தில் மகாபெரிய வெள்ளம் ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவு உண்டானது. அந்த அழிவில் இருந்து கர்த்தர் நோவா குடும்பத்தை ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அந்த நோவா குடும்பத்திலிருந்து தான் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். அவர்கள் பெருகின காலத்தில் அவர்கள் ஒரு இடத்திலே கூடி, இனி நாம் வரப்போகிற அழிவுக்கு தப்பிக்கொள்ளும்படி அவர்கள் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அந்த கோபுரத்தை கட்டினார்கள். அந்த கோபுரத்தின் பெயர் பாபேல். அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடம்தான் பிற்காலத்தில் அவை பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. விக்கிரக ஆராதனை தொடங்கின இடம் அந்த பாபிலோன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாபிலோன் தான் பிற்காலத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பேய்களின் குடியிருப்பு என்று சொன்னார். பாபிலோனில் இருக்கிறவர்களே அதை விட்டு வெளியே ஓடி வாருங்கள் என்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார். இந்த பாபிலோன் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், சோத்திரம், பாவத்திற்கு அடையாளமாகவும் பாவத்தை பிறப்பிக்கிறதற்கு அடையாளமாகவும் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இந்த பாபிலோன் என்றால் உலகத்தின் அடையாளம், சாசனுடைய அடையாளம் இந்த பாபிலோன். அப்படியானால் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை அவன் எங்க செய்கிறானா? பாபிலோனில் செய்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் மகாராஜாவின் நகரம். எருசலேம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். எருசலேம் தேவன் தெரிந்து கொண்ட இடம். இன்றைக்கு சபை எருசலேமுக்கு ஒப்பாக சபையை சொல்லலாம். சபை, ஆனால் அவன் சபையிலே செய்வானே சொல்லலை, அவன் எருசலேமிலே செய்வானே சொல்லலை. கர்த்தருக்கு பிரியமானவன்
அவருக்கு சித்தமானதை எங்கே செய்வான்? பாபிலோனிலே செய்வான். இன்னைக்கு ஆண்டவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்கிற ஆட்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்த சிலரை ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் கடந்த வாரத்தில் அவைகளை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன். அதில் ஒன்று தேவகுமாரன் ஆகிய இயேசு இல்லையா? நான் அவரை பற்றி தான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அவருடைய நேசகுமாரன் அவருடைய சித்தத்தை எப்படி பாபிலோனில் என்றால் இந்த பாவ உலகத்தில் செய்தார் என்பதை பற்றி சொன்னேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலை நீ மிகவும் பிரியமானவன். அதே போல ஏனோக்கு, ஆதாமின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை பற்றி சொல்லுகிறது, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இப்படி சிலரை குறித்து பிரியமானவன் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ என் பிரியமானவளே. அல்லேலூயா சொல்லுங்க. ஓ என் பிரியமானவளே என்று சபை பார்த்து எல்லாரையும் கர்த்தர் அவருடைய பிரியமானவள் என்று கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற எல்லாரும் அவருக்கு பிரியமானவளாய் இருக்கிறோம். இந்த பிரியமான பிள்ளைகள் எங்கே வாழ்கிறோம் என்றால் பாபிலோனில் வாழ்கிறோம். ஆமா தானே? எங்கே வாழ்கிறோம்? பாபிலோனில் வாழ்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் போன வாரம் இப்படி சொன்னேன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை கல்லிடை குறிச்சியில் செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கிராமத்தின் பெயரை வைத்து நீங்க சொல்லலாம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை மணிமுத்தாரியிலே செய்வான், அவருக்கு சித்தமானதை மூலச்சியிலே செய்வான், சேர்மேட்டிலே செய்வான் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லலாம். நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் நாம் எங்கே இருக்கிறோமோ அதுதான் எதுவாக இருக்கிறது? பாவம் நிறைந்த பாபிலோனாக இருக்கிறது. அப்ப தேவனுக்கு சித்தமானதை செய்யும்படி கர்த்தர் நம்மை அவருடைய இரத்தத்தாலே கழுவி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு அவருக்கு பிரியமான நேசகுமாரன் பிதாவின் சித்தத்தை செய்ததை பற்றி நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு வேறொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் மக்கள், கொஞ்சம் கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்தபோது கர்த்தர் இவர்களை மரணத்திற்கும் சிறைக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க. இவர்கள் மகாபரிய பாவங்களை செய்தபோது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து திரும்ப திரும்ப கர்த்தர் ஊழியக்காரர்களை அனுப்பி எச்சரித்த போதும் கீழ்ப்படியாததுனால கர்த்தர் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர் லட்சக்கணக்கான பேரை கொன்று போட்டான், சில ஆயிரம் பேரை அவன் சிறையாக கொண்டு போனான். அல்லேலூயாவா ஸ்தோத்திரம். எவ்வளவு பேரை சிறையாக கொண்டு போனான் என்றால் 4600 பேரை சிறையாக கொண்டு போனான். மொத்தம் எவ்வளவு பேரை சிறை பிடித்து கொண்டு போனானா? 4600 பேரை சிறை பிடித்து கொண்டு போனான். அந்த தேசத்தில் இருந்த மற்ற எல்லாரையும் கொண்டுட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில ஏழை எளிய மக்களை அந்த தேசத்தில் அவர்கள் விவசாயத்திற்கு விட்டு வைத்தான், மற்ற எல்லா மக்களையும் கொண்டு போட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த வீடுகளில் விக்கிரக ஆராதனை இருந்ததோ அந்த வீடுகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது, அந்த மனிதர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4600 பேர் அந்த நாட்களில் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாக இருந்திருக்கிறாங்க. அவர்களை மட்டும் ஆண்டவர் அவருடைய ஜீவன் அவர்களுக்கு கிடைத்த பொக்கிஷமாக கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அவர்களை சிறைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அந்த மக்கள் தான் பாபிலோனில் கர்த்தருக்கு சித்தமானதை செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பாஸ்டர் கரெக்டாக 4600 பேர் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வசனங்களை நான் உங்களுக்கு தர்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் குறித்து கொள்ளுங்க. ஒன்று 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தையும், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனம் வரைக்கும்
வாசித்தால் 2 ராஜாக்கள் 25:21 அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். 2 வார்த்தை, ஒன்று அவர்களை கொன்று போட்டான், இன்னொன்று அவர்களை சிறையாக கொண்டு போனான். எரேமியா 52ஆம் அதிகாரம் 28, 29, 30 ஆகிய வசனங்களை கவனியுங்கள். எரேமியாவின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனம். நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து போன ஜனங்களின் தொகை எவ்வளவு என்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும், நேபுகாத் நேச்சாருடைய 18ஆம் வருஷத்தில் எருசலேமிலிருந்து 832 பேர்களும் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில் காவற் சேனாதிபதி ஆகிய நேபுசரதான் யூதரில் 745 பேர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். ஆக 4600 பேர்களா? அல்லேலூயா. மொத்தம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டுள்ள எவ்வளவு பேர்? 4600 பேர். இவர்கள் தான் பாபிலோனில் 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. இந்த பிள்ளைகள் தான் யார்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்களைத்தான் கர்த்தர் ஜீவனோடு வைத்து அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். இவர்களை கொண்டுதான் கர்த்தர் எதிர்காலத்தில் ஆலயத்தை கட்டப்போகிறார். இவர்களை கொண்டுதான் மறுபடியும் எருசலேமை புதுப்பிக்க போகிறார். இவர்களை கொண்டுதான் தேசத்தில் ஆண்டவர் யூத ஜனங்களை பெருக செய்ய போகிறார். இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. ஒரு கேள்வி வரும், இப்படி இவங்க சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்களே, சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டவர்கள் எப்படி பிரியமானவர்களாக இருக்க முடியும் என்றால், நீங்க வேதத்தை நல்லா ஆராய்ந்து படிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் சில தேவ பக்தி உள்ள பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் அப்படி இந்த நேபுகாத் நேச்சாருடைய படையெடுப்பில் அவர்களை பாதுகாத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஆண்டவர் அவருடைய ஜீவனை அழிவுக்கு பாதுகாத்து, ஸ்தோத்திரம், நிந்தையும் வேதனையுமான மறுபடியும் அதே எருசலேமிலே வைக்காமல் அவர்களை பாபிலோனுக்கு கொண்டு போனார். பாபிலோனுக்கு கொண்டு போனதின் பிரதான நோக்கம் அங்கு தம்முடைய சித்தத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றை மட்டும் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பார்களே ஆனால் எந்த சூழ்நிலைமையிலும் அவர்கள் தேவனுக்கு சித்தமானதை எந்த இடத்திலும் செய்ய முடியும். சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கேயும் தேவ சித்தத்தை செய்வார்கள். பாடுகளின் நடுவில் போனாலும் அங்கே தேவனுடைய சித்தத்தை செய்வார்கள். முள்ளுகளுக்கு நடுவில் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் அவர்கள் எந்த பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியும். அல்லேலூயாவா. யோசேப்பை சிறையிருப்புக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அவனை விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுறாங்க. அவனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறார்கள். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அநேக ஆண்டுகள் பாடுகளின் பாதைகள் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலையின் அனுபவங்கள் தான். செய்யாத குற்றங்களை செய்தான் என்று பழி சொல்ல ஏற்றுக்கொண்டவன் தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார். எதனை நாம சொல்லுவீங்க? ஆமாவா? கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார். பாடுகள் மத்தியில் போகிறதுனால அந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை மறுதலிக்கிறது இல்லை. பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டதுனால அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழுகிறது இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்டதான பிள்ளைகளில் ஒரு 3 பேர் நமக்கு தெரிந்த பாத்திரங்கள் பாபிலோனிலே அவர்கள் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், பல தடவை வாசித்திருக்கிறோம்.
இந்த 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் புத்தகத்தை எத்தனை பேர் வாசித்து இருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் வாசிக்காத பார்த்துருது. ஆமே, ஆமாவா? தானியேல் புத்தகத்தை தயவு செய்து ஒரு தடவை வாசிங்க. வேதாகமத்தை முழுவதும் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம் சங்கீதம் 119:18 அறிக்கை பண்ணுங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிங்க. வேதத்தில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. கர்த்தர் வார்த்தை கொண்டு தான் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ நான் சொன்னேன், கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் சிறைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள்? 6000 ஸ்தோத்திரம். இப்போ சிறைக்கு போனவர்களில் 4600 பேர்களில் சில வாலிபர்களும் கொண்டு போகப்பட்டார்கள். அந்த வாலிபர்களில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள், எஸ்ரா போன்றவர்கள், நெகேமியா, செருபாபேல், ஆசாரியனாகிய யோசுவா, எஸ்தர், மொர்தெகாய், இவர்கள் எல்லாரும் சிறையாய் கொண்டு போகப்பட்டவர்கள் தான். ஆமென். இவர்கள் எல்லாரும் பாபிலோனிலே பிதாவினுடைய சித்தத்தை செய்தார்கள் என்பதை நீங்க தொடர்ந்து நான் சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க தியானித்து பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாரும் சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி அங்கே இருக்கிற காலங்களில் நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணுகிறார். அந்த சிலை எவ்வளவு உயரமா? 60 முழம் உயரத்தில் உண்டு பண்ணுகிறார். ஒரு முழம் என்பது நம்முடைய அளவின்படி 1.5 அடி. 1.5 அடி அப்படின்னா கிட்டத்தட்ட 90 அடி உயரத்தில் ஒரு சிலையை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அந்த சிலையினுடைய பிரதிஷ்டைக்கு எல்லாரையும் வர சொல்லுகிறான். தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்லி அங்க ஒரு இசை கருவிகள் வாசிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து தாழ விழுந்து எல்லாரும் என்ன செய்யணுமா? பணிந்து கொள்ளணும். நான் நிறுத்தின சிலை எல்லாரும் பணிந்து கொள்ளணும். நீங்கள் பணிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. அப்படி யாராவது நான் நிறுத்தின பொச்சிலே பணிந்து கொள்ளாவிட்டால் அந்நேரமே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த பாபிலோன் தான் விக்கிரக ஆராதனை பிறந்த இடமே அங்கதான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த இதை பறைசாற்றுகிறான். அங்கே ஆலய பிரதிஷ்டை நடக்கிறது. அந்த இசைகள் வாசிக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களும் விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் 3 பேர் மட்டும் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டாலும் அவர்கள் தேவ ஜனங்களாகவே அவர்கள் இருப்பார்களே தவிர ஒரு நாளும் அவர்கள் விழுந்து போகிறவர்கள் அல்ல. பாடுகள் மத்தியிலே போனாலும் அவர்கள் மறுதலித்து விடுகிறவர்கள் அல்ல. கர்த்தர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இனி அந்த யெகோவா தேவனை ஆராதித்தால் என்ன, ஆராதிக்காவிட்டால் என்ன என்று அவர்கள் பேதலிக்கவில்லை, மறுதலிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் மூலமாய் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆமென் சொல்லுங்க. எங்கே செய்வான்? ஐயா, நீ எருசலேமிலே செய்வது சுலபம். ஏனென்றால் எருசலேம் மகாராஜாவின் நகரம், கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம். அங்கே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது, ஆசாரிகள் இருக்கிறார்கள், பலிபீடம் இருக்கிறது, போதிக்கிற ஆசாரிகள் உண்டு, நீ ஆராதிக்கிற சபை இருக்கிறது. இங்கே ஆராதிப்பது முக்கியம் அல்ல. அல்லேலூயா. எங்கே அவர்கள் தலை வணங்கவில்லை, எங்கே அவர்கள் சத்துருவுக்கு கீழ்ப்படியவில்லை? பாபிலோன் தேசத்திலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்கள் சிறு வயது முதற்கொண்டு தங்கள் பெற்றோர்களால் போதிக்கப்பட்டவர்கள். அந்த வாலிபர்கள் சிறு பிள்ளையாய் இருக்கிற காலத்திலிருந்து தங்கள் பெற்றோர்களால் போதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 78:3. கவனிங்க. அவைகளை
நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். போதும் போதும். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் என்று நீங்கள் அந்த அதே சங்கீதத்தில் பின்னால வருகிறதான வசனங்களில் சில வசனங்கள் தள்ளி நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தால், அவர்கள் எகிப்து தேசத்தில் கர்த்தர் என்னென்ன அற்புதங்களை செய்தார், பிதாக்களின் காலத்தில் என்னென்ன நன்மைகளை செய்தார் என்ற அந்த அதிசயங்களை எல்லாம் அவருடைய பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் எங்களை காப்பாற்றினார், எப்படி அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை ரட்சித்தார், செங்கடலை பிளந்து எப்படி ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார், எப்படி வானத்திலிருந்து மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு தந்தார் போன்ற காரியங்களை எல்லாம் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு போதித்தார்கள். நாங்கள் அவைகளை கேட்டு அறிந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் வர வேண்டுமானால் சிறு பிள்ளைகளாய் இருக்கிற காலத்திலேயே அவர்களுக்கு சொல்லுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், உன் பிள்ளைகள் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவர்கள் நடக்கும் போதும் இவைகளை கருத்தாய் அவர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் போதகர் யார்தான் சொல்லுங்க? பெற்றோர்களாகிய நீங்கள் தான். ஆமென். இரண்டாவது தான் சண்டே ஸ்கூல். மூன்றாவது வாலிபர்களாய் வருகிற காலங்களில் வாலிபர்களின் கூட்டம் சபை. நான் சொல்றேன், முதல் போதகர்கள் முதல் பிரசங்கியார் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருப்பார் அல்லவா? உங்களை கர்த்தர் ரட்சிக்கும் போது என்னென்ன காரியங்களை செய்தார், உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்னென்ன நன்மைகளை செய்தார், இவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு தயவாய் சொல்லுங்கள். ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. கேள்விப்பட்ட அற்புதங்களை சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மூலமாக பிள்ளைகள் கேள்விப்படட்டும். அதுதான் அவர்கள் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் வாழ்கிறதற்கு அவைகள் தான் அஸ்திபாரமாய் இருந்தது. அப்போ இவர்கள் ஏன் விக்கிரக ஆராதனை செய்யவில்லை? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் சொன்னாங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் தான் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. நம்ம வச்சிருக்கிறதான தோரா என்ற 5 புஸ்தகம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த புஸ்தகம் தான் ஆரம்பத்தில் எங்க யார்கிட்ட இருந்தது? யூதர்களிடம் இருந்த புஸ்தகம். இந்த 5 புஸ்தகம் தான் இதற்கு பேர் தோரா என்று சொல்லுவாங்க. இந்த புஸ்தகத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், மேலே வானத்தில் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாதொரு சுரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். சத்தியத்தை அறிந்த இந்த வாலிபர்கள் ஆண்டவருக்காக நிமிர்ந்து நின்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்காக நிமிர்ந்து நின்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தெரியும், இப்படி நிற்கிறதுனால் அவர்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா? இல்லைங்க. இவங்க நின்றா என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். அக்கினி சூளையில் உயிரோடு போட்டு எரிக்கப்படுவார்கள். அறிந்திருந்த போதிலும் அவர்கள் நிமிர்ந்து நின்றார்கள். எத்தனை பேர் ஆண்டவருக்காய் நிற்க முடியும்? அல்லேலூயா. வேலை பார்க்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட சோதனைகள் வருமா? வரும். வேலை பார்க்கிற இடத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருமா? வரும். நம்முடைய தேவ பக்திக்கும் விசுவாசத்திற்கும் நாம் அறிந்திருக்கிற சத்தியத்துக்கும் விரோதமாக சத்துரு பலவிதமான விக்கிரக ஆராதனைகளை கொண்டு வர பண்ணக்கூடும். ஆனாலும் எனக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன், அவருக்கு சித்தமானதை பாபிலோன் என்றால், நீங்க வேலை செய்கிற இடம் இருக்கிறதே அது ஒரு பாபிலோன். உங்களை பணிய வைக்கணும்னு சத்துரு நினைக்கிறானே அது ஒரு பாபிலோன். ஸ்தோத்திரம். அவர்கள்
நாட்களிலே பூஜைகளை செய்து விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை நீ சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறானே, அது ஒரு பாபிலோன். கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் எனக்கு பிரியமானவன் எனக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அல்லேலூயா. உங்க வீட்டில் செய்கிறது சுலபம், சபையில செய்கிறது சுலபம், ஆனால் பாபிலோனில் செய்வான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிமிர்ந்து நிற்கிறார்கள். இதை பார்த்த உடனே அங்க இருக்கிறதான சத்துருக்கள் நேபுகாத் நேச்சார் இடத்துல அந்த செய்தியை கொண்டு போறாங்க. இதோ யூதேயா தேசத்தில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட 3 வாலிபர்கள் ராஜாவின் கட்டளைகளை மதிக்கவில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்கவும் இல்லை என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது. கொண்டு வாருங்கள் அவரை என்றார். கொண்டு போய் அவரை நேபுகாத் நேச்சார் அன்னைக்கு இருந்த ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு ராஜா, அவனுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. இவர் ராஜா அவர்களை பார்த்து கேட்கிறான். நேபுகாத் நேச்சார் கேட்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பணிந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரியுமா? அந்நேரமே அக்கினி சூளையில போடப்படுவீர்கள். இன்னொரு வாய்ப்பு தருகிறேன், மறுபடியும் உங்களுக்காக கட்டியக்காரன் மேல வாத்தியங்களை வாசிப்பான், விழுந்து பணிந்து கொள்ளுங்கள். இந்த ராஜாக்களுடைய ஒரு சுபாவம் அது பாருங்க. ஏன்னா அவங்கள இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஆட்கள். அப்போ இன்னொரு சந்தர்ப்பம் தரேன், செய்யுங்க அப்படின்றான். அவங்களுடைய பதில் என்ன வந்தது? அல்லேலூயா. எப்பவுமே நீங்க கவனிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற சில முக்கியமான நேரத்தில் வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதை வைத்துதான் கர்த்தர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோபுவினுடைய வாயினால அவன் கர்த்தரை தூஷிக்க வேண்டும் என்பதற்காகவே சத்துரு அத்தனை பாடுகளையும் உபத்திரவங்களையும் மரணங்களையும் யோபுவின் வாழ்க்கையில கொண்டு வந்தார். அவன் சாத்தானுடைய சவால் விடுகிறான், நீருடைய வாழ்க்கையை தொடும், ஐஸ்வர்யங்களை தொடும், அவனுடைய சரீரத்தை தொடும், பிள்ளைகளை தொடும், அப்பொழுது முகத்துக்கு முன்பாக அவன் தூசிக்கிறானா இல்லையா பாரு. அல்லேலூயாவா. வேதம் சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலைமையில் மத்தியிலையும் யோபு தன் வாயினால் கர்த்தரை குறை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னானே தவிர தன் வாயினால குறை சொல்லவே இல்லை. தேவ பிள்ளை, உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை சத்துரு ஒவ்வொரு நிமிடமும் பார்க்கிறான். அவிசுவாசமான வார்த்தையை சொல்றியா, கர்த்தருக்கு எதிரான வார்த்தைகளை பேசுகிறாயா என்று அவன் உன்னை கவனித்து பார்க்கிறான். பிரச்சனையான நேரத்தில் என்ன பேசுகிறோம்? ஆமாவா? அல்லேலூயா. தோல்வி நேரங்களில் என்ன பேசுறோம்? ஆபத்து நேரங்களில் வாயிலிருந்து என்ன பேசுகிறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கவனித்து கேட்கிறார். இவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? அவங்க சொல்றாங்க, நேபுகாத் நேச்சாரே, இவைகளை பற்றி நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எங்கள் தேவனுக்கு அடுத்த காரியம், இது எங்கள் தேவனுக்குரிய காரியம். இதை சொன்னால் உமக்கு புரியாது. அல்லேலூயா. உலக மக்களுக்கு தெரியுமா நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்? அவர்களுக்கு சொன்னா புரியுமா? புரியாதுங்க. பரலோகம் போகணும்னா மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னா புரியுமா? புரியாது. ஆண்டவருக்கு முன்னால் வந்து பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொன்னா புரியுமா? புரியாது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் அப்படி புரியாவிட்டாலும் வேறு விதமாய் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதின் மூலமாய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இப்போ ராஜா கிட்ட சொல்றாங்க, நாங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனா அடுத்த வார்த்தை அவன் சொல்றான், நேபுகாத் நேச்சார் சொல்றான், நீங்கள் எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவீர்கள், உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்?
அடுத்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தரை பற்றிய அறிவு. ஆமென். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அக்கினி சூளைக்கு மாத்திரம் அல்ல, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் எங்களை தப்புவிப்பார். ஆமென். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். ஆனா அடுத்த வார்த்தையோடு சொல்றாங்க, அவர் தப்புவிக்காமற் போனாலும், அல்லேலூயா, தப்புவிக்காமற். இதுதான் அரசாங்கத்திற்கு பயம், இதுதான் உலகத்திற்கு பயம். தப்புவிக்க வல்லவர் என்று சொல்வது பெரிய காரியம் அல்ல. நல்ல கவனிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை உயர்த்துவார், எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது பெரிய காரியம் அல்ல. ஆனா அடுத்த வார்த்தை தான் அரசாங்கத்திற்கே பயம். அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும். அல்லேலூயா. ஏன் அரசாங்கம் பயம் காட்டுது? ஏன் அரசாங்கம் நம்மளை பயமுறுத்துவதற்கு காரணம் என்ன? உங்களை கொண்டு சிறையில் அடைப்போம் என்று பயமுறுத்துவதற்கு காரணம் என்ன? மறுதலிக்க வேண்டும் என்பதற்காக, விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக, விக்கிரகத்திற்கு படைத்தவைகளை புசிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் தேவ பிள்ளையிடத்தில் இன்னொரு ஆயுதம் என்ன தெரியுமா? அவர் தப்புவிக்காமற் போனாலும். ஆமென். நாம கை தட்ட வேண்டியது இதுக்கு தான், தெரியுமா உங்களுக்கு? அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும். அல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாரும் எதுல தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்? தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆனால் தப்புவியாமல் போனாலும். அல்லேலூயா. அப்ப இதுல என்ன கேள்வி வருது? தப்புவிப்பாரா இல்ல தப்புவிக்க மாட்டாரா? நான் சொல்லுகிறேன், வேதம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தர் தப்புவிப்பார். சில நேரங்களில் அவர்களை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வதற்காக அவர்களை ஆண்டவர் விட்டு விடுகிறார். அல்லேலூயாவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். தேவ தூதனை அனுப்பி அவனை விடுவித்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் ஸ்தேவானை கல்லறிய போகிறார்கள். கர்த்தர் அங்கே பரலோகத்தை திறந்து ஆவலோடு கூட எழும்பி நின்று காத்து கொண்டு இருக்கிறார், வரவேற்க நிற்கிறார். வாலிபன் தான் ஸ்தேவான். ஆனா ஒப்பு கொடுத்தார். ஆமா தானே? பேதுருவை பாதுகாத்ததும் நன்மைக்காக. ஏன்னா அவனை கொண்டு சபையை கட்டணும், அவனை கொண்டு ஊழியம் இருக்கிறது. ஆனால் ஸ்தேவானை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை முடிச்சிட்டார். தெரியுமா உங்களுக்கு? ஆமா தானே? எப்படி? ஸ்தேவானுடைய மரணத்தில் தான் யார் ரட்சிக்கப்பட்டா? சவுல் என்கிற வாலிபன். அல்லேலூயா. இந்த ஸ்தேவானுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவனும் அவனுடைய வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தவனும் சாட்சிகளை ஒருவன் தான் இவன் சவுல். அந்த ஸ்தேவானுடைய மரணம் இவனை எப்படியும் தொற்றுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தேவானுக்கு பதிலாக கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? இந்த சவுலுங்கிற வாலிபனை தெரிந்து கொள்கிறார். ஆகையினால ஸ்தேவானை பரலோகத்துக்கு ஏற்றுக்கொண்டார், பேதுருவை விடுவித்தார். இப்படி பல நேரங்களில் உங்களை நீ பல ஆட்களை பார்க்க முடியும். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா அதே வேளையில அவர் தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் தலை வணங்குவதில்லை. அல்லேலூயா. தப்புவித்தால் பூமியில ஊழியம் செய்வோம், தப்புவிக்கலன்னா பரலோகத்தில் அவரோடு கூட இருப்போம். இப்ப கையை தட்டி நன்றி சொல்லுங்க. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். தப்புவித்தால் சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச காலம் பூமியில வாழ்வோம், உயிரோடு இருப்போம், வாழ்வோம், ஊழியம் செய்வோம். தப்பு வைக்காமற் போனா எங்க வந்துருவோம்? அவர்கிட்ட போயிருவோம். ரெண்டே வாழ்க்கை தான். வாழ்ந்தாலும் உம்மோடு, மரித்தாலும் அவ்வளவுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பிசாசு என்ன நினைக்கிறான்? தப்பு வைக்கலன்னா என்னையே சேவிங்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறோம்? நோ. சரி, இப்போ நோனி சொல்லிட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு என்ன வரும்? பயங்கரமான கோபம். அவருடைய கோபத்தின் விளைவு அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கும்படி சொன்னான்.
இவர்களை ஒன்றாய் கட்டும்படி இராணுவத்தில் பலசாலிக்கு கட்டளையிட்டான். கொண்டு போய் அவர்களை நெருப்பிலை போட்டான். இதை நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், முக்கியமான விஷயத்துக்காக இதை வேகமாக சொல்லிடுறேன். கொண்டு போய் அக்னி சூளையில போட்டான். ராஜா அவர்கள் எரிவதையும் அவர்கள் ஒருவேளை ராஜாவை எங்களை காப்பாற்றும் என்று கத்துவார்கள் என்று எண்ணி இருப்பான். பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்ட ராஜா பிரமித்து தன் மந்திரிகளை பார்த்து கேட்கிறான், நாம் அக்னி சூளைக்குள்ளே 3 பேரை அல்லவா போட்டோம்? அல்லேலூயா. ஆம் ராஜாவே என்று சொல்லுகிறார்கள். இப்போ ராஜா சொல்லுகிறான், நான் அங்கே 4 பேரை காண்கிறேன். அந்த 3 பேருக்கு ஒரு சேதமும் ஆகவில்லை. 4வது நபர் தேவ தூதனுக்கு ஒப்பாக இருக்கிறார், தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறார். 4 பேரும் விடுதலையோடு கூட உள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சும்மா சாதாரணமான காரியத்தில் காப்பாற்றுகிறவர் மாத்திரம் அல்ல, கொடூரமாய் எரிகிற அக்கினி சூளைக்கு நம்மை காப்பாற்ற வல்லவர். அப்படிப்பட்ட தேவன் உன்னை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். உன்னுள்ள எல்லா தீமைகளுக்கும் உன்னை விலக்கி காப்பார். அல்லேலூயா. எல்லா விதமான தீமைகளுக்கு உன்னை விலக்கி காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். அதை தேவன் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் அக்கினி சூளை, அவை ஒன்றும் கிரியை செய்யலை. ஆமென். அது எரிகிறது, மற்றவருடைய பார்வையில் அக்கினி சூளை எரிகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ அவர்கள் உலாவி வருகிற அந்த ஒரு அருமையான ஏதேன் தோட்டம் போல இருக்கிறது. ஆமாதானே? ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. சரி, இப்போ ராஜா பதற்றத்தோடு வந்து அக்கினி சூளையின் வாசலில் நின்று கத்துகிறான், ஓ தேவனுடைய தாசர்களே, வார்த்தையை மாற்றி சொல்றான் பாருங்க, தேவனுடைய தாசர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்கிற தேவனுடைய தாசர்களை வெளியே வாருங்கள் என்றார். வெளியே 4 பேர் வந்தாங்களா 3 பேர் வந்தாங்களா? அல்லேலூயா. எல்லாரும் போய் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க, சோதித்து பார்க்குறாங்க, ஒரு சேதம் ஆகலை. ஆனால் அக்னியில் சூளையில் போடுகிறதுக்கு தூக்கி கொண்டு போனவர்கள் என்ன பண்ணாங்களா? செத்து போயிட்டார்கள். அக்னி அந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு ஒரு சேதமும் ஆகவில்லை. இதை விட முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த அக்னியின் மனம் அவர்கள் மேல் வீசவில்லை. அல்லேலூயா. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதுல இருந்து ஆச்சரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்றா உன் முடியல ஒரு முடி கூட கருகாது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படி உன்னை பாதுகாக்கிற தேவன். உன் தலையில ஒரு முடி கீழே விழுகிறதுக்கு சம்மதிக்காத ஆண்டவர். அவர் உன்னை பாதுகாப்பார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க தான் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்றால், இப்போ ராஜா இவர்களை உயிரோடு பார்த்த பிறகு அவன் வசனித்து பேசுகிறது தான் இங்க தேவனுடைய சித்தம் பாபிலோனிலே செய்யப்பட்டது என்பதை நீங்க கவனிக்க முடியும். இப்போ நீங்க வாங்க அப்படியே 3ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து அப்படியே நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. 28 இருந்து, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற வசனம் தான் நீங்க அக்கினியின் மனம் ஒருத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள் அப்படி இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே அப்புறம் உடனே நேபுகாத் நேச்சார் பேசுறான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சோத்திரம் யார் சொல்றா? சொல்லுங்க, யார் சொல்றா? இதுவரைக்கும் விக்கிரக ஆராதனை செய்து என்ன நான் சொல்லிக்கிட்டு இருந்தானோ, தன் வாயில மந்திரம் சொன்னானோ, அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? ஸ்தோத்திரம் சொல்வதற்கு என்ன காரணம்? ஸ்தோத்திரம் சொல்வதற்கு என்ன காரணம்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்தபடியினால ஒரு துன்மார்க்க ராஜா, ஒரு மோசமான ஒரு ராஜா, சர்வ வல்லமை படைத்த ஒரு ராஜா இப்பொழுது கர்த்தரை காணத்தக்கதாக மனம் திரும்பும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை உங்க ஸ்கூல்ல செய்யுங்க. படிக்கிற பிள்ளைங்க, உங்க ஸ்கூல்ல ஆண்டவருக்கு சித்தமானதை அங்க என்ன செய்யுங்க? செய்யுங்க. கடினமான பிள்ளைகள், வைராக்கியமான சில ஆட்கள் வாலிபர்கள் இருப்பாங்க. அவர்களை நீங்கள் இதே நேபுகாத் நேச்சார் மாதிரி
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வைப்பார். அது உங்களால் முடியும். அல்லேலூயா, உங்களால் முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்றான் பாருங்க, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜா சாட்சி சொல்றாங்க. ராஜா சாட்சி சொல்றான். கடவுள் எப்படி அவர்களை விடுவித்தார் என்று சொல்லுகிறார். தங்கள் தேவனை தவிர வேறு எந்த தேவனையும் வணங்காமல் ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை சுட்டரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தபடினால். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில காரியத்தில் கிரயம் செய்யாமல் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. ஆமா தானே? கிரயம் செய்யாமல் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. இப்ப நான் போன வாரம் இயேசுவை பற்றி சொன்னேன். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அவன் தேவ சித்தத்தை செய்யணும்னா தன்னை ஒப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். இந்த பிள்ளைகளை பாருங்க, தங்கள் சரீரங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்தபடினால் நாம வாழ்ற இடத்துல சில காரியங்களுக்கு, பாடுகளுக்கு, சில துன்பங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் ஒழிய கர்த்தருடைய சித்தத்தை செய்யவே முடியாது. அவருடைய சித்தத்தை பாபிலோனில் செய்வது லேசான காரியம் அல்ல. ஆனால் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு சித்தமான பாபிலோனிலே செய்வதற்காகவே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். தேவனவை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ராஜா சாட்சி சொல்லுகிறார். தங்கள் சரீரத்தை அவர்கள் ஒப்பு கொடுத்தபடினால் அவருடைய தேவன் யாரை அனுப்பி விடுவித்திருக்கிறாரா? ஆனா அவன் சொல்றான், தேவதூதனை அனுப்பி விடுவித்திருக்காரு அவன் சொல்றான் பாருங்க. அல்லேலூயா. ஆனா நமக்கு தான் சில நேரங்களில் விசுவாசமே இல்லை. நான் போகிற வழிகளில் எல்லாம் என்னை காப்பதற்கு கர்த்தர் தூதனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதி நம்ம கையில கொடுத்தாலும் போகிற வழியில தூதர்கள் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார்கள் என்ற விசுவாசம் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. இவர்கள் என்ன சொல்றாங்க? போகிற வழியில திருமணமாகி கணவன் மனைவி திருமணமாகி புது தம்பதிகள் திருமணமாகி போறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அந்த காலத்தில் என்ன கொடுப்பாங்க தெரியுமா? கையில் ஏதோ ஒரு இரும்பு துண்டை கையில் வச்சுக்கிடுங்கம்மாங்க. எத்தனை பிள்ளைகள் தெரியும் உங்களுக்கு? ஏதாவது கையில் ஒரு இரும்பு துண்டு வச்சுக்கிடுங்க, ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுக்குமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது உலகம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வழிகளில் எல்லாம் என்னை காப்பதற்கு, அது சுடுகாடாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் என் தேவ தூதன் என் கூட வருகிறான் என்னை பாதுகாப்பதற்கு என்பதை விட கர்த்தரே என் கூட வருகிறார். என் தேவனே, நான் ஆராதிக்கிற கர்த்தரே என்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா என்ற விசுவாசம் தேவ பிள்ளையே நமக்கு தேவை. நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறான், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அவருடைய தூதனை அனுப்பினார். ஆமென். கீழே வாசிக்கிறோம் பாருங்க. 29வது வசனம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அல்லேலூயா. இனி இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், அவர்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு விரோதமாய் எவனும் பேசக்கூடாது. ஆமென். உங்க ஊர் தலைவர் அப்படி சொல்லுவார், நீங்க நான் சொல்லுகிறபடி நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்து அவருக்கு சித்தமானதை உங்க ஊர்ல செஞ்சு பாருங்க. உங்க ஊர் தலைவர் வாயால சொல்லுவார், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எவனும் பேசாதீங்க.
அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு வருகிற வியாதியில நீங்க ஜெபம் பண்ணி அவர் சுகமாயிட்டார்னு சொன்னா அவர் வாயால சொல்லுவார், இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவரும் பேசாதீங்க, அவங்க கிட்ட வரி கேட்காதீங்க. அல்லேலூயா. அவர்களை விக்கிரக ஆராதனை செய்யும்படி கட்டாயப்படுத்தாதீங்க. அவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன். சொல்லுகிற நாட்கள் தூரமாய் அல்ல. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான நீங்கள் அவருக்கு சித்தமானதை பாபிலோனாகிய உங்க ஊர்ல என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கீழே வாசிக்கிறோம் பாருங்க. அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். அல்லேலூயா. இதை யாரு சொல்றா? இத நேபுகாத் நேச்சார் சொல்றான் சாட்சியாய். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இதுவரைக்கும் நான் அறிந்ததுல, சிறு பிள்ளையா இருந்து எவ்வளோ விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறேன், எவ்வளோ மந்திரவாதிகள் பூசாரிகளை வைத்து பண்ணியிருக்கிறேன், இன்றைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் நான் ராஜாவா இருக்கிறேன். ஆனால் நான் பார்த்ததே இல்லை, இப்படி ரட்சிக்கத்தக்க ஒரு தேவன் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இவன் பிந்திய காலங்களில் தன் தேசத்தில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் கடிதம் எழுதினான். கடிதம் எழுதி இந்த தேவனே மெய்யான தேவன். ஆமென். நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த நேபுகாத் நேச்சார் நம்ம போகிற காலத்தில் பரலோக ராஜ்யத்தில் அவன் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 37வது வசனம் கவனிங்களேன். 4ஆம் அதிகாரம் 37வது வசனம் கவனிங்க. ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். ஆமென். கர்த்தரவன் அறிஞ்சிட்டான் பாருங்க. இவரே மெய்யான தேவன், நான் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா, அவர்தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர்தான் பரலோகத்தின் ராஜா, அவர் சர்வ வல்லவர், அகந்தையாய் நடந்தால் அவர்களை தாழ்த்த அவரால் ஆகும், அவர்தான் தேவன் என்று தன் தேசத்து மக்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சரி, இந்த காரியம் இல்ல இந்த தேவனை அறிகிற அந்த வெளிச்சம் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்றால், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்தபடினால ஒரு பொல்லாத ராஜா கர்த்தரை அறிகிறவனாய் மாறினான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு நீங்கள் இருக்கிற இடத்துல அவருக்கு சித்தமானதை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை கொண்டு அநேகரை ரட்சிக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் முடி கூட கருகாமல் அக்கினியின் வாசனை என் மேல் வீசாமல் என் தேவன் என்னை காக்க வல்லவராய் இருந்தாரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த கால வேளையில் இந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்க ஜெபம் பண்ண போறீங்க? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். எத்தனை பிள்ளைங்க, நம்ம இருக்கிற இடம் ஒரு பாபிலோன். இந்த பாபிலோனிலே அவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் இருக்கிற இடம் ஒரு பாபிலோனை போலத்தான் இருக்கிறது. விக்கிரக ஆராதனையும் சத்துருவின் போராட்டங்களும் மனுஷருடைய அதிகாரங்களும் அங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் இருக்கிற இடம் ஒரு பாபிலோன் தான் பாஸ்டர். அந்த இடத்துல நான் கர்த்தருக்கு பிரியமானதை, ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, அவருக்கு சித்தமானதை நான் செய்வேன் என்று சொல்ற பிள்ளைங்க எத்தனை பேர்? ஸ்தோத்திரம். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார், தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் பணியாமல் ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே
இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்ன அவன் சொல்லுகிறான், தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தார். இந்த தேவனே மெய்யான தேவன். இந்த தேவனுக்கு விரோதமாய் எவன் பேசுகிறானோ அவன் கொல்லப்படுவான் என்று சொன்னானே. அந்த ராஜா ஸ்தோத்திரம், தேவனை அறிகிற அறிவை அடைவதற்கு இந்த 3 பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்தார்களே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தேவனை அறியணுமா? உன்னை முழுவதும் ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறார்களா? உன்னை ஆண்டவருக்கு முழுவதுமாய் ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படுவதாக. உன்னில் இருக்கிறதான ஸ்தோத்திரம் அர்ப்பணிப்பும், உன்னில் இருக்கிற தாழ்மையும், உன்னில் இருக்கிற பரிசுத்தமுமே உன் குடும்பத்தில் உள்ளவர்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும். உன்னில் அர்ப்பணிப்பு இல்லாமல் அவர்கள் தேவனுக்குள்ளே வருவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தேவனே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் வருகிற உபத்திரவங்களுக்கெல்லாம் இந்த பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்வீராக. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இவர்கள் பட்சத்திலே வருவார்களாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தருடைய ஜனத்திற்காய் யுத்தம் பண்ணுவீராக. தகப்பனே, உம்மை பற்றிய வைராக்கியமும் ஆண்டவரே ஆராதனை வைராக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருப்பதாக. கர்த்தரை குறித்த வைராக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் இருப்பதாக. இவர்கள் இருக்கிற இடத்தில் உம்முடைய சித்தத்தை இவர்கள் செய்யும்படி கர்த்தர் இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இவர்கள் மூலமாய் இவர்கள் இருக்கிற இடத்துல அநேக நேபுகாத் நேச்சார்களை கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமான பிள்ளைகள் உமக்கு சித்தமானதை அவர்கள் இருக்கிற இடத்திலே செய்யும்படி கர்த்தருடைய கரம் இவருடைய கரங்களை பிடித்துக் கொள்வதாக. செலுத்தப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும், நூறத்தனையாய் திரும்ப தாரும். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.